கால்நடை செல்வங்களை ஆரோக்கியமாக பராமரித்து வந்தால் குடும்ப பொருளாதாரம் மேம்படுவதோடு நாட்டின் பொருளாதாரமும் உயரும். இதனை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் கால்நடை திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. கால்நடை மருத்துவமனைகள் மூலம் அந்தந்த பகுதிகளில் உள்ள கால்நடைகளுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளை வழங்கி தடுப்பூசி செலுத்தப்பட்டு செயற்கை கருவூட்டல் செய்யப்படுகின்றன. மேலும் ஊரகப் பகுதிகளில் மருத்துவமனைக்கு கொண்டு வர முடியாத கால்நடைகளை கால்நடை மருத்துவர்கள் நேரில் சென்று சிகிச்சை அளிக்கின்றனர். இதனிடையே நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு உடனுக்குடன் அவசர சிகிச்சை அளிக்கும் வகையில் நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தி கடந்த ஆகஸ்ட் 30 முதல் இயக்கப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 1,26,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 8 நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த ஊர்தியில் ஒரு கால்நடை மருத்துவர், ஒரு கால்நடை உதவியாளர், ஒரு ஓட்டுநர் பணியில் உள்ளனர். ஒவ்வொரு கால்நடை மருத்துவ ஊர்தி மூலமும் வாரத்திற்கு 6 நாள்கள் வீதம் தொலைதூரத்தில் உள்ள குக்கிராமங்களில் காலை 8 மணி முதல் 11 மணி வரையிலும், காலை 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரையிலும் தினமும் 2 கிராமங்கள் வீதம் வாரம் ஒன்றுக்கு 12 கிராமங்களில் கால்நடை மருத்துவ முகாம், சிகிச்சை, செயற்கை முறை கருவூட்டல், சினை பரிசோதனை, குடற்புழு நீக்கம், ஆண்மை நீக்கம் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை 1962 என்ற எண்ணுக்கு இலவச அழைப்பு மூலம் அழைக்கப்படும் விவசாயிகளின் கால்நடைகளுக்கு அவரவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த இலவச அழைப்பு மூலம் மாவட்டத்தில் 1200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். கால்நடை மருத்துவ முகாம் மூலம் 9000த்திற்கும் மேற்பட்ட கால்நடைகள் பயனடைந்துள்ளன. இந்த வாகனங்கள் மூலம் கால்நடை மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டதால் 9000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். கால்நடை மருத்துவ முகாம் மூலம் சுமார் 28,000த்திற்கும் மேற்பட்ட பசு, எருமை, செம்மறியாடு, வெள்ளாடு, கோழி, நாய் ஆகிய கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் 1300க்கும் மேற்பட்ட மாடுகள் மற்றும் எருமைகளுக்கு செயற்கை முறை கருவூட்டல் செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தின் கடைக்கோடியில் கொல்லிமலை அடிவாரத்தில் உள்ள ஒரம்பு அண்ணாநகர், சிங்கிலியன் கோம்பை, காரைக்கால் ஆகிய கிராமங்களில் கால்நடை வளர்ப்போர் இத்திட்டத்தின் மூலம் பெரிதும் பயனடைந்துள்ளனர். இப்போ நடமாடம் வண்டி வந்ததுலேருந்து எங்களுக்கு பரவாயில்ல. எல்லாமே வீட்லேயே ஊசி போடுறது, செனை ஊசி போடுறது, செனை பார்க்கறது, சத்து ஊசி போடுறது, முன்ன கோமாரிக்கு ஊசி போட்டாங்க, எல்லாமே வீட்லேயே போட்டுக்கிறோம். இதுக்கு எங்கள் மாட்டுக்கு ஒரு செனை ஆகாமல் பிரச்சனை இருந்தது. இது மாதிரி 1962 வண்டியை கூப்பிட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். இது எங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பிலே மருத்துவ நடமாடும் கால்நடை ஊர்தி மூலம் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நேரடியாக சென்று 1962 என்ற எண்ணின் மூலம் தொடர்பு கொண்டு கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கால்நடை வளர்ப்போர், பொதுமக்கள், விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருகின்றனர். ஆகாஷ்வாணி டிடி தமிழ் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ். கண்ணன்.